2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்குது. டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 இரண்டுக்குமே நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்குது. ரைட் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009 பிரகாரம் 1ல இருந்து 8ஆம் வகுப்பு வரையும் படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் கட்டாயமா தகுதி தேர்வு மூலமா தேர்ச்சி பெற்று வரவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்ட் சொல்லுது. அதன்படி 2025ஆம் ஆண்டுக்கான ஆசிரியர் தகுதி தேர்வு ஆசிரியர் தேர்வு ஆணையத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமா தான் அப்ளிகேஷன் நம்ம சப்மிட் பண்ணணும். அதுக்கு 11/8/2025 இருந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு 8/9/2025. எடிட் ஆப்ஷனும் கொடுக்கறாங்க. 9/9/2025 இருந்து 11/9/2025 வரையும் எடிட் ஆப்ஷன் கொடுக்கறாங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டெட் பேப்பர் 1க்கு 1/11/2025 ஃபோர்நூன் காலையில நடக்கும். டெட் பேப்பர் 2க்கு 2/11/2025 ஃபோர்நூன் நடக்கும். இது டென்டேட்டிவா தான் கொடுத்திருக்காங்க. மேபி எக்ஸாம் இதே டேட் பெரும்பாலும் வச்சிடுவாங்க. ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 1/7 அன்னைக்கு படி 18 வயதை பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அப்பர் ஏஜ் லிமிட் இல்ல. டெட் பேப்பர் 1 தேர்வு எழுதுறவங்க 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். அதில் 50% மார்க் இருக்கணும். பிளஸ் 2 இயர் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் அது முடிச்சிருக்கணும். அல்லது ஃபைனல் இயர் எக்ஸாம் அப்பியர் ஆகியிருக்கிறவங்க கூட எழுதலாம். அல்லது 50% மார்க் 12ஆம் வகுப்புல எடுத்துட்டு 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டு 2 இயர் டிப்ளமோ ஸ்பெஷல் எஜுகேஷன் அது முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். பேப்பர் 2 அதாவது கிளாஸ் 6ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நடத்தக்கூடியவர்கள் அவங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். 2 ஆண்டுகள் டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அல்லது டிகிரி முடிச்சு பிஎட் முடிச்சிருந்தாலும் அவங்களும் எலிஜிபிள் தான். பிஎட் ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் எலிஜிபிள் தான். +2 முடிச்சிட்டு பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் முடிச்சவங்க 4 இயர் கோர்ஸ் அல்லது ஃபைனல் இயர் 4 இயர் கோர்ஸ்ல ஃபைனல் இயர் படிக்கிறவங்க இருந்தாலும் அவங்களும் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணலாம். 12ஆம் வகுப்புல 50% மார்க் எடுத்துட்டு 4 இயர் பிஏ எஜுகேஷன் பிஎஸ்சி எஜுகேஷன் அதாவது பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சவங்க அல்லது ஃபைனல் இயர் படிக்கிறவங்க அவங்களும் விண்ணப்பிக்கலாம். டிகிரி முடிச்சிட்டு பிஎட் ஸ்பெஷல் எஜுகேஷன் படிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். பிஇ பிஎட் முடிச்சவங்க அவங்களும் எலிஜிபிள் தான். அவங்களும் டெட் பேப்பர் 2க்கு விண்ணப்பிக்கலாம். அவங்களுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 2க்கு பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கணும். அவங்க சோசியல் சயின்ஸ் அவங்க ஆப்ஷனல் சப்ஜெக்டா எடுக்க முடியாது. சோ எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா 150 மார்க்குக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அப்படிதான் இருக்கும். எக்ஸாம் டைம் 3 மணி நேரம். OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். அதனால ஆன்லைன் எக்ஸாமினேஷன் கிடையாது. OMR பேஸ்டு எக்ஸாமினேஷன். OMRல தான் எக்ஸாம் நடக்க போகுது. பேப்பர் 1 அதாவது கிளாஸ் 1ல இருந்து 5 வரையும் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு பேப்பர் 1 அவங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 30 மொத்தம் 30 மார்க். மீடியம் வந்து தமிழ் இங்கிலீஷ் நம்ம எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாங்குவேஜ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது அந்த லாங்குவேஜ் இருக்குது. அது ஒரு 30 மார்க் 30 கொஸ்டின் 30 மார்க். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் அது 30 கொஸ்டின் 30 மார்க். மேக்ஸ் அது 30 கொஸ்டின் 30 மார்க். அது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நம்ம எது வேணா செலக்ட் பண்ணிக்கலாம். என்விரான்மெண்டல் சயின்ஸ் அது ஒரு 30 மார்க் 30 கொஸ்டின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் எந்த மீடியம் வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ மொத்தம் 150 மார்க். சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி மேத்தமெட்டிக்ஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ் இது மூணுத்துக்கும் என்ன மீடியம் அப்படின்றது நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சோ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு என்ன சிலபஸோ அந்த சிலபஸ் தான் டெஸ்ட் நடக்கும். ஆனா அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் பாத்தீங்கன்னா அப் டு செகண்டரி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது 10ஆம் வகுப்பு தரத்துல கேள்வி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பேப்பர் 2 6ல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் நடத்தக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு பேப்பர் 2 அவங்களுக்கு சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி பாத்தீங்கன்னா 11ல இருந்து 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கான அந்த மெத்தடாலஜில கேள்வி கேட்பாங்க. அது 30 மார்க் 30 கொஸ்டின். மீடியம் வந்து தமிழ் வழி ஆங்கில வழி எது வேணும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் 1 பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா உருது இது 30 கொஸ்டின் 30 மார்க். அது ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் 2 இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா அதுவும் கம்பல்சரி தான் 30 கொஸ்டின் 30 மார்க். அடுத்தது மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் 60 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கும் 60 மார்க். சோசியல் சயின்ஸ் டீச்சர் அதாவது ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்தவங்க எல்லாருமே சோசியல் சயின்ஸ் டீச்சர் அவங்க 60 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 60 மார்க். சோ சோசியல் சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும். ஹிஸ்டரி ஜியோகிராஃபி குடிமையியல் அந்த மாதிரி அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது ரெண்டும் இல்லாதவங்க மேக்ஸ் டீச்சர் சயின்ஸ் டீச்சர் அல்லது சோசியல் சயின்ஸ் டீச்சர் இது ரெண்டும் இல்லாதவங்க எனி அதர் சப்ஜெக்ட் டீச்சரா இருந்தா அவங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ்
சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சோசியல் சயின்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம், எதை வேணா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். 60 கொஸ்டின் 60 மார்க். அதுவும் மீடியம் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமான்றதை நீங்க ஆப்ஷனல் சூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா 6ல இருந்து 8ஆம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்துல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க. ஆனா அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் பாத்தீங்கன்னா அப் டு ஹையர் செகண்டரி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்துல இருந்தும் கேள்வி கேட்பாங்க. 6ல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ல இருந்து அதனுடைய டாபிக் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தா அங்க இருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதனுடைய லெவல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கும் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 150க்கு 60% எடுக்கணும், அல்லது 90 மார்க். 150க்கு 90 மார்க் எடுத்தா 60%. எஸ்சி, எஸ்சி அருந்ததியர், பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, பர்சன் வித் டிசபிலிட்டி பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 55%, அதாவது 82.5 மார்க். ரவுண்டா பண்ணோம்னா 82 மார்க். 150க்கு 82 மார்க் எடுத்தா நீங்க டெட் தேர்ச்சி பெற்றதா அர்த்தம். எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 150க்கு 40% எடுத்தா போதும், அதாவது 60 மார்க். 150க்கு 60 மார்க். அப்ளை பண்றது ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். www.trb.tn.gov.in அந்த வெப்சைட்ல மட்டும்தான் அப்ளை பண்ணணும். பேப்பர் 1 பேப்பர் 2 இரண்டுக்குமே அப்ளை பண்ண விருப்பப்படுறவங்க செப்பரேட் அப்ளிகேஷன் நீங்க அப்ளை பண்ணணும். பேப்பர் 1க்கு தனி அப்ளிகேஷன், பேப்பர் 2க்கு தனி அப்ளிகேஷன். அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 20ல இருந்து 60 கேபிக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் 10ல இருந்து 30 கேபிக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கணும். போட்டோ நீங்க போட்டோ எடுத்தீங்கன்னாவே போட்டோ கடையில நீங்க அப்படியே பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு வந்துடலாம், அல்லது மெயிலுக்கு அனுப்ப சொல்லிடலாம். உங்களுடைய சிக்னேச்சர் நீங்களே சைன் பண்ணி உங்களுடைய செல்போன்லயே கேமரா மூலமா போட்டோ எடுத்து அதை வச்சுக்கலாம். உங்களுடைய மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இரண்டும் ரெடியா வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒன்னு கிரியேட் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி, மொபைல் நம்பர் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் நம்பரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டுத்துக்குமே மெயிலுக்கும் சரி மொபைலுக்கும் சரி ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது அதை நீங்க என்டர் பண்ணணும். ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்க ரெடியா வச்சுக்கணும். 10th அதாவது எஸ்எல்சி மார்க் ஷீட், 12th ஹையர் செகண்டரி மார்க் ஷீட், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் அல்லது டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன், டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன், இது ஏதாவது நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அதனுடைய அது பேச்சுலர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் 4 இயர் கோர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதனுடைய கன்சால்டேட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் அது, அல்லது 4 இயர் இன்டகிரேட்டட் கோர்ஸ் பிஏ, பிஎட், பிஎஸ்சி, பிஎட் அந்த மாதிரி முடிச்சவங்கன்னா அவங்களோட கன்சால்டேட் மார்க் ஷீட், அவங்களுடைய டிகிரி சர்டிபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட். யூஜி டிகிரி நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா அதனோட கன்சால்டேட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட் அல்லது ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட். பிஎட் முடிச்சிருந்தா அதனோட கன்சால்டேட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிபிகேட், ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட். கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்புறம் டிஃபரன்ஸ் ஏபிள் பர்சன் சர்டிபிகேட் ஏதாவது இருந்தா அது. எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 600 ரூபாய். எஸ்சி, எஸ்சி அருந்ததியர், எஸ்டி, டிஃபரன்ஸ்லி ஏபிள்டு பர்சன் இவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் 300 rupees. பேமெண்ட் எல்லாமே நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணணும். இன்டர்நெட் பேங்கிங் அந்த மாதிரி தான் நீங்க பே பண்ணணும். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு எக்ஸாம் எழுதுறவங்க பேப்பர் 1க்கு தனியா அப்ளை பண்ணணும், அதுக்கு தனியா ஃபீஸ் கட்டணும். பேப்பர் 2க்கு தனியா அப்ளை பண்ணணும், அதுக்கு ஃபீஸ் கட்டணும். ஏதாவது ஒன்னு எழுதுறவங்க அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணி நீங்க ஃபீஸ் கட்டிக்கலாம். சோ ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு கடைசி தேதி 8/9/2025 மாலை 5:30 மணி வரை. டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2 விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய ஆசிரியர்கள் நீங்க விண்ணப்பிக்கலாம்.